வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்னம்மா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க அதுவும் காலையில? எல்லாம் உன் கல்யாண விஷயமா பேசலான்னு தான் வந்தோம். ஏன் கல்யாண விஷயமாவா? இப்ப அக்ஷய கல்யாணத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நடுவில் இப்ப எப்படி ஏன் கல்யாண விஷயம் வந்தது? ஏன் உன் தங்கச்சிக்கு உனக்கு ஒன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதா? உனக்கு என்ன சின்ன வயசா இருக்கு? இல்ல இப்பதான் நாங்க போய் பள்ளிக்கூடம் சேர்த்துட்டு வந்திருக்கோமா? எரும மாடு வயசாவது இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணாம வேற எப்ப கல்யாணம் பண்ணணும்ன்ற? தோ பாரு பெரிய நாயகி லிமிட்டோட பேசுன ஒரு டாக்டரை பார்த்து எரும மாடுங்கிற. ஊருக்கே டாக்டர் ஆனாலும் வீட்டுக்கு எரும மாடு தான், அப்படிதான் கூப்பிட முடியும். பெரிய நாயகி ரொம்ப ஓவரா போறேன்னா சரி அதெல்லாம் விடுங்க. எதுக்கு போய் என் கல்யாண விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா பொண்ணே வந்து எனக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கும்போது நாங்க எப்படா சும்மா இருக்க முடியும்? ஆமா தம்பி, அந்த பொண்ணே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இதுக்கப்புறம்லாம் என்னால் வசந்த பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படா சும்மா இருக்க முடியும்? அவளும் ஒரு வயசு பொண்ணு தானடா. அவங்க அப்பா அம்மா இருந்திருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும்லடா. அக்ஷயாவுக்கு உனக்கும் ஒரே நல்ல கல்யாணம் வைப்போம், ஆனால் முகூர்த்தம் மட்டும் தள்ளி தள்ளி வைப்போம்டா. அவ வேணான்னு எதுக்கு சொல்லிட்டு போனாலாம்? அதை யாராவது கேட்டீங்களா? இப்ப வந்து வேணும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது மட்டும் நல்லா பல்ல கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் என் புள்ளைய விட்டுட்டு எங்கம்மா போயிருந்த? இப்ப வந்து திடீர்னு அப்படியே கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கறேன், நாங்க உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அப்படின்னு நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியதுன்னு. அதை விட்டுட்டு வந்து இப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலாம் உடனே என்ன தாலி கட்டுட்டாங்கறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா? என்ன விட்டு கொடுப்பீங்களா இப்படிதான்? டேய், என்னதான் நீ ஒரு புள்ளைய காதலிச்சிருந்தாலும் ஒரு புள்ள உன்னை காதலிச்சிருந்தாலும் அந்த புள்ள நினைச்சா மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், புரியுதா? நீ நினைச்சாலாம் கல்யாணம் நடக்காது. அப்படி என்ன விஷயமா அந்த புள்ள மனசுல அறுத்துட்டு கிடந்திருக்கு, இப்பதான் மனசு சரியா இருந்திருக்கு. ஏன்டா 2 மாசமா அந்த வீட்டுல இருந்தது, அது மூஞ்சில ஒரு சிரிப்பே நாங்க பார்த்தது இல்லடா. எதையோ போட்டு மனசுல குழப்பிட்டு இருந்திருக்கு. இப்ப அந்த புள்ள தெளிவா வந்து சிரிச்சுக்கிட்டே பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பெரியத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமாடா? இவ்வளவு நாள் அந்த புள்ள சிரிப்பை எங்க ஒளிச்சு வச்சிருந்ததுன்னு தெரியல, பேசுற பேச்சு எங்க ஒளிச்சு வச்சிருந்ததுன்னு தெரியல. அவ்வளோ அழகா பேசுதுடா, பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடா. அப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்பதான் வித்த காட்டுறான். தோ பாருங்க ஓவரா பேசாதீங்க. அவ பேசி பேசி எல்லாரையும் மயக்கிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஒரே ஒரு நாள் பேச ஆரம்பிச்சிட்டான்றதுனால குடும்பமே சேர்ந்துக்கிட்டு அவ பக்கம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல, பாத்துக்கோங்க. இவ்வளவு நாள் ஏன் வாய முடிக்கிட்டு இருந்தா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கேட்டீங்களா? சொல்லுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கேட்டீங்களா? அதுக்கு கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஏன் ஓகே சொன்னாலும் கேட்டுட்டு வாங்க. இவ்வளவு நாள் வீட்டுல இருந்தா அவ தான் என்ன லவ் பண்ணணும் உங்கள்ட்ட என்னைக்காவது ஒரு நாள் சொன்னாலா? அவளுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி வாய முடிக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு உங்கள்ட்ட வாய திறந்துட்டான்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்படிதானே? தோ பாரு வசந்த், பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், செவிலே வச்சிருவேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு பொம்பளை புள்ள அப்பா அம்மா இல்லாம 4 வருஷமா ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு தவிச்சிட்டு கிடந்திருக்கு. இப்பதான் அந்த தவிப்புக்கான விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த புள்ள தெளிவா இருக்கு. அதுகிட்ட போய் என்னமா விஷயம் ஏதுமா விஷயம் திருப்பி பாடசெல்லாம் கிளற சொல்றியா? அந்த புள்ள மனசை கஷ்டப்படுத்த சொல்றியா? ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சா? இப்ப நான் முக்கியமா அவ முக்கியமான்னு கேட்டா அவதான் முக்கியம்ட்டு போவீங்க போல. ஏன் என் விருப்பத்துக்கு மரியாதையை கொடுக்க மாட்டீங்களா? டேய், அம்மா சொன்னா கேப்பல்ல, எதுக்கு இப்ப அம்மா எழுத்து பேசிக்கிட்டு இருக்க? அவதான் ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்துட்டா, விட்டு தள்ளுடா. இப்பதான் மனசு மாறிட்டால, உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே அவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? முடியாது, என்னால முடியாது. என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா தான் வாய் பேசிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா சித்தப்பா தாத்தா எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அன்பழகி சரவணன் வந்ததுக்கு அப்புறம் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்றதா இருக்காங்க. அருள் வீட்டுல இருந்து அக்ஷயாவை பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு அடுத்த 4 நாள்ல உனக்கு ஸ்ரீநிதிக்கு அக்ஷயாவுக்கு அருளுக்கு நிச்சயதார்த்தம். வாயை முடிட்டு கம்முன்னு இருக்கணும். இது இல்லாம தேவையில்லாம பேசினேன் அப்புறம் என்ன பொல்லாதவளா பப்ப சொல்லிட்டேன். இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி, இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே. இப்படி வந்து நிக்கிறான், டோட்டலா நம்பூர் பிள்ளை மாதிரி மாறிட்டான். டேய் வசந்த், இதுக்கெல்லாம் மயங்காதடா. இவன் உன்னை ஏமாத்த பாக்குறான். ஒழுங்கா வந்து இவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இவளை மன்னிக்கவே கூடாது, கல்யாணமும் பண்ணக்கூடாது. இங்க பாருடி, எல்லா தப்பும் நீ பண்ணுவ, உன் இஷ்டத்துக்கு ஆடுவ, மன்னிப்பு கேட்க வந்த என்னையும் திட்டி அனுப்புவ. இப்படி இந்த 4 வருஷமா இருந்துட்டு இப்ப திடீர்னு உனக்கு ஞானோதயம் வருமா? என் குடும்பத்தையே கையில வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக திருப்பி விட்டு கல்யாணத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறியா? யார்கிட்ட பேசுறான்? மருமக எவ்வளவு அழகா இருக்கா, கண்ணுக்கு லட்சணமா அப்படி கிளியாட்டல இருக்கா. இவளை கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கு வலிக்குதான், வாய் பேசுறான். ஆமா, கிளியாட்டம் தான் இருப்பா, குயிலாட்டம் தான் பேசுவான். ஆனா எல்லாம் ஃப்ராடு வேலை. அவளை நம்பாதீங்க, சொல்லிட்டேன். அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை போல, அதனால வேணாத்த. அவரை வற்புறுத்தலாம், இந்த கல்யாணம் நடக்க வேணாம். ஏய் ஏய் ஏய், நடிக்காத. அப்படி மட்டும் மூஞ்ச வைக்காத. உன் நடிப்புல எனக்கு என்னன்னு தெரியும். என் குடும்பத்தை ஏமாத்தாதானே?
ஏம்மா அவன் கிடக்குறான், நீ ஏமா சோகமா வர? அவன் கட்டுற தாலி என்ன கட்டாம எங்க போறான்? அதுக்கு நீ ஏமா வருத்தப்பட்டு கிடக்குற? பேத்தி எவ்வளவு அழகா வந்து நிக்கிறா, அவள ஒரு நிமிஷத்துல சோகமாயிட்டான் லூசு பையன். பெரிய நாயகி உன் அனுப்புல தீய தான் வைக்கணும்னு கட்டுறா தாலி என்ன கட்டுவானா? பைத்தியக்காரனா? பாருடா, தேவையில்லாம அந்த புள்ளைய கஷ்டப்படுத்தின அப்புறம் என்ன நடக்கும்னு இங்க தெரியாது பாத்துக்கோ. இல்லத்த விடுங்க, அவர் மனசை கஷ்டப்படுத்திலாம் எதுவுமே பண்ண வேணாம். அவர் முழு மனசோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணம்லாம் வேணாத்த. எங்க அப்பா அம்மா இல்லாம இவ்வளவு நாள் நான் தனியா அனாதையாவே இருந்துட்டேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு சொந்த பந்தம்லாம் கிடைச்சிட்டாங்கன்னு உங்க கூட நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன். வசந்த் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாத்த. எம்மா 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 எப்படிலாம் நடிக்கிறாம்மா? இங்க பாருடா, அவ மனசு கிணச கஷ்டப்படுத்துற வேலை வச்சுக்கிட்ட நான் பொல்லாதவளா ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அவதான் உன் பொண்டாட்டி, குறிக்கிற தேதியில உங்க 2 பேருக்கு கல்யாணம், அவ கழுத்துல தாலி கட்டுற சொல்லிட்டேன். மா அங்க பாருமா எப்படி பல்ல கட்டிட்டு நிக்கிறானே. உங்கள்ட்ட அவன் மூஞ்ச மாத்தி மாத்தி நடிக்கிறாமா? இதோ பாரு வசந்தே, கனவு கண்டுட்டு பேசாத. பாவம் புள்ள இவ்வளவு நாள் தவிச்சு போய் நின்றுருக்கு யாருமே இல்லாம. இப்ப நம்ம இருந்தா அந்த புள்ளைய அனாதையாக்க கூடாது. அந்த புள்ளதான் ஏதோ மனசுல நினைச்சு உன வேணான்னு சொல்லிருக்கு. இப்பதான் வேணுங்குதுல, அப்புறம் என்னடா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க? நீ அந்த புள்ளைய நினைச்சுட்டு தானடா இவ்வளவு நாள் ஒரு நல்லது கெட்டது வேணான்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது இப்பதான் அந்த பொண்ணு சமாதானம் வந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா? நல்லா பாருங்கம்மா, நீங்க பேசுறதுக்கு தகுதியான அளவு கிடையாதுமா. அவன் நடிக்கிறாமா. ஏய் 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 எதுக்கு நீ மூஞ்சி ரியாக்ஷனை மாத்துற? வேணாத்த, அவருக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு நீங்களாம் மட்டுமே போதும். அவர் எனக்கு வேணாத்த. மருமக அத்தன் கூப்பிடுற அழகுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. நீ சும்மா இருமா, நாங்க பேசிக்கிறோம். ஆமா, இவ்வளவு நாள் சொத்தன் கூப்பிட்டா உங்களை, இப்பதான் அத்தன் கூப்பிடுறான். இன்னும் வாய பத்தியா எல்லாரையும் மயக்கி வச்சிருக்காமா. அப்ப நீ 2 மாசமா இங்க தானே இருந்த, அப்படி என்ன பிரச்சனை? என் புள்ளைய 4 வருஷமா பிரிஞ்சிருந்த அப்படின்னு கேளுங்க. இப்ப என்ன பிரச்சனை தீந்து போச்சுன்னு இப்ப வந்திருக்கேன்னு கேளுங்க. ஆருங்கத்த, அவர் திருப்பி திருப்பி பழசதான் ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு. புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அவரு ரெடியா இல்ல. I love you. பாருடி, இந்த பாச்செல்லாம் என்கிட்ட பழிக்காதுன்னு என்கிட்ட பல்ல காமிக்கிறது, அவங்க பார்த்தாங்கன்னா வாயை முடிக்கிறது. எங்கடி கத்துக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய நடிப்பெல்லாம்? அப்பப்பா உலகமாக நடிப்புடா சாமி. சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் உண்மையா உயிரோட இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ நடிக்கிற நடிப்பை பார்த்து நடிப்பையே விட்டுருப்பாங்கடி. வேணுனே வேணுனே இப்படி பேசுறாரு பாட்டி. என் மேல எந்த தப்புமே இல்ல தெரியுமா? ஏமா, என் புள்ள ஒன்ன நினைச்சுதான் இவ்வளவு நாள் உருகிட்டு இருந்தான். அது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ தான்றதுதான் எங்களுக்கு லேட்டா தெரிஞ்சது. இந்த 4 வருஷமா ஏமா பிரிஞ்சிருந்த? அவனும் கொஞ்சம் நியாயமா தானே பேசுறான். கேளுமா, நீயாச்சும் கேளுமா. அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பாட்டி தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீயாச்சும் கேளுமா அவள. என்னக்கா இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு புள்ளைய கஷ்டப்படுத்துறீங்க? நானா அத்தை, நான் என்ன காரணம்னு உங்கள்கிட்ட சொல்றேன். அதை கேட்டுட்டு நீங்க என்ன முடிவு வேணாலும் பண்ணிக்கோங்க. சொல்லு சொல்லு, நல்லா மெச்சுப்பாங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான விஷயம். இதுக்காக எங்க பிள்ளை இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தானே நல்லா காரி துப்புவாங்க. வாங்கிக்கோ. பாட்டி, சின்னத்தை, பெரியத்தை எல்லாருக்கும் சொல்றேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையால என் வசந்த் நல்லா இருக்கணும்ன்றதுனால நான் அவனை விட்டு கொடுத்து வேலைக்கு நின்னேன். சரி, உடம்பு சரியில்லாத புள்ள, நம்ம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா இறந்தப்ப கூட நான் அவனை தேடாம அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் அவனை பிரிஞ்சிருந்தேன். உடம்புல பிரச்சனையா? அது ஒரு பிரச்சனை, அதை விடுங்க. அது என்ன பிரச்சனை நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். சொல்லடி, எல்லாத்தையும் தான் சொல்றல, அதையும் சொல்லு. இரு வசந்த், நான் சொல்றேன். அதை சொல்லணுமா வேணாமான்னு நீ கடைசியா முடிவு சொல்லு, நான் சொல்றேன். என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே. சரி, பிரச்சனை இருந்துச்சு அதனால வேணான்னு சொன்னேன். இப்ப திடீர்னு வேணும்னு சொல்றேன். இது நல்ல கேள்விதான். நான் பதில் உடனே தான் சொல்ல போறேன். அதாவது பெரியத்த, அந்த பிரச்சனை இருந்துச்சா நான் வேணான்னு சொன்னேன். என்ன பண்ணிருக்கணும் உங்க புள்ள? அது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? நம்மள இப்படி உருகி உருகி காதலிச்சாலே இந்த 4 வருஷமா நம்மள ஏன் வேணான்னு சொல்றானே, அந்த பிரச்சனையை தேடி ஓடி இருக்கணும்ல. நான் சொன்ன ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு 4 வருஷமா வீட்லயே உட்காந்துருக்காரு. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்காம. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானடா. அவ கூட சேர்ந்துக்கிட்டு பேசாதமா. முழுசா கேளுங்க, உங்களை டைவர்ட் பண்ணிடுவாரு. நான் அவரை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு காலேஜுக்கே தெரியும், ஹாஸ்டலுக்கும் தெரியும். கேளுங்க, பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கூட தெரியும். பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? என் பக்கம் திரும்பாதீங்க. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு தெரியும்னா என் கூட படிச்ச பசங்களாம் அங்கதானே இருக்கானுங்க, அதனால அவங்களுக்கு தெரியும்னு சொல்ல வரா. ஏய், தேவையில்லாம பேசாதடி. தேவையில்லாம பண்ணா நான் தேவையில்லாம எல்லா உண்மையும் தான் சொல்ல வேண்டியது வரும். பரவாயில்லையா? செவரேறி குதிச்சதெல்லாம் சொல்லவா? செவரேறி குதிச்சானா? ஆமா சின்னத்த, பெரியத்த, என் பக்கம் திரும்பி கதை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சொல்லுமா. அப்படிலாம் காதலிச்சமா என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இவருக்கு தைரியம் இருக்காது. ஆமா, தைரியம் இருக்காது. ஆனா எங்களுக்கே தெரியுமே. மா, மானத்தை வாங்காதமா. சும்மா கடடா. இப்படி பார்க்கணும்னு சொல்லுவாரா? நான் நல்லா தைரியமான புள்ள, உங்களுக்கு தான் தெரியுமே. அதனால இவரை செவரேறி குதிச்சு போய் பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் பார்த்துருக்கேன். என்னடா தம்பி இப்படிலாம் பண்ணிருக்கேன்? அப்ப காலேஜ்ல இந்த வேலை எல்லாம் பாத்தியா? பாட்டி, அவ ஏதோ சொல்லி உங்களை டைவர்ட் பண்றான். என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேளுங்க. அவ காதலிச்ச கதையெல்லாம் இப்ப கேட்டீங்களா? அவ எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? காதலிக்கும் போது எல்லாரும் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? நான் அப்படிதான். இவ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க பேச போன விஷயத்த மட்டும் பேசுங்க. ஒழுங்கா பேசு சொல்லிட்டேன்.
நான் ஒழுங்கா தான் பேசுறேன். ஏன் நான் இந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, நான் உங்க புள்ளைய எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன் அப்படின்றத பதிவு பண்றதுக்காக சொல்றேன். பாய்ஸ் ஹாஸ்டல் ஏறி குதிச்சா அசிங்கம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு நான் ஏறி குதிச்சேன். அவரை அந்த அளவுக்கு நான் காதலிச்சேன். அதனால தான் நான் இந்த விஷயத்தை இப்ப பதிவு பண்ணேன். அதுவும் சரிதான், நீ மேல சொல்லு. அப்படிலாம் காதலிச்சேன்னா உங்க புள்ளைய வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அவர் யோசிச்சிருக்கணும்ல. இப்படி தைரியமா இருந்த புள்ள, நம்ம தான் வேணும், நம்ம பின்னாடியே சுத்தி வந்த புள்ள, அவ ஏன் நம்மள வேணான்னு சொல்றான்னு அந்த ரீசனை தேடி ஓடி இருக்கணும்ல பாட்டி. ஆமாமா, ஓடி இருக்கணும் தான். அவன் தப்பு தான், நீ சொல்லு. பாட்டி அம்மனு கடடா, அடி வாங்கிடுவேன். ஒரு பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்சா ஒரு பொண்ணு எப்படிலாம் சுத்த விடும் பாட்டி. ஆனா நான் அப்படி கிடையாது. நாங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லவ் யாரு ப்ரப்போஸ் பண்ணா தெரியுமா? யாரு? நான் தான் பாட்டி. நான் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். இவர் மனசுல இருந்தா கூட சொல்லவே இல்லை தெரியுமா? ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒத்துக்கணுன்றதுக்காக கம்முன்னு இருந்தாரு. நான் ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா போய் அவர்கிட்ட காதலிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? அப்படிலாம் நான் தான் பாட்டி இவர் பின்னாடி சுத்தி வந்தேன். இவர் ஒண்ணு ஏன் பின்னாடி சுத்தி வரல? அதுக்கப்புறமும் இவர் என்கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டாரு தெரியுமா? என்னடா நம்ம காதலிக்கிறேன்னு சொல்லி இந்த பையன் காதலை சொல்லலையே அப்படின்லாம் நான் நினைக்காம, இந்த பையன் நல்ல பையனா இருக்கான், நம்ம படிக்கணும்னு நினைக்கிறான், நம்ம சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்லாம நம்மளோட ஃபியூச்சரை பத்தியும் திங்க் பண்றான், நான் இவர் மேல மரியாதையா வச்சிருந்தேன் பாட்டி நிறையா. நான் பாய்ஸ் ஹாஸ்டல் ஏறி குதிச்ச மாதிரியே ஒரு நாள் எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு ஏறி குதிச்சு வந்து என்கிட்ட காதலிக்கிறேன்னு சொன்னாரு. டேய், அவங்க வீட்டு செவர் ஏறி குதிச்சு போனியா? ஆமா, அவ கோவமா இருந்தா, அதனால அவளை எப்படி லவ் பண்ண வைக்கிறதுன்னு தெரியாத அவ பாய்ஸ் ஹாஸ்டல் ஏறி குதிச்சான்னு திருப்பி நானும் அவங்க வீட்டு செவர் ஏறி குதிச்சேன். அவ பண்ணது தப்பா தெரியல, நான் பண்ணது மட்டும் தப்பா தெரியுதா? ஒரு பொம்பளை பிள்ளை பாய்ஸ் ஹாஸ்டல் உள்ள வந்தா ஏமா நீ போனன்னு கேட்க முடியல. இப்ப நான் அவங்க வீட்டுக்கு போனதை மட்டும் ஏன்னு கேக்குறீங்க? ஏண்டா காலேஜ்ல ஏறி குதிக்கிறானா அது காலேஜோட முடிஞ்சிடும். அவங்க வீட்டு செவர் ஏறி குதிச்சிருக்கடா, வெளியில யாருக்காவது தெரிஞ்சா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாங்க, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு அசிங்கம் வந்திருக்கும். எது பேசினாலும் என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கவே போறது இல்ல. போய் அவகிட்டே கதை கேளுங்க. அவளே நல்ல கதையை யோசிச்சுட்டு தான் வந்திருப்பா. போய் கேளுங்க போங்க. நீ சொல்லுமா, அப்புறம் என்னாச்சு? இப்படிலாம் நாங்க காதலிச்சோமா, சரி நம்ம வீட்டு செவர் ஏறி குதிச்சு வந்து நம்ம ஆசைக்கு மரியாதை கொடுக்குறேன்னு அவரை காதலிச்சேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சின்சியரா தான் காதலிச்சோம். அதான் நான் சொன்னேனே, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால நான் அவரை வேணான்னு சொல்லிட்டேன். நீங்களே சொல்லுங்க பாட்டி, இப்படிலாம் ஒரு பொண்ணு உருக்கி உருக்கி காதலிச்சுக்கிட்டு இருக்க போது திடீர்னு அந்த பையனை அந்த பொண்ணு வேணான்னு சொல்றா அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல. சொல்லுங்க பாட்டி, ஸ்ட்ராங்கா ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல. அப்ப இவன் ஏன் நம்மள வேணான்னு சொல்றான்னு இவன் தானே பாட்டி தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். நான் இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இவனை எப்படிலாம் காதலிச்சேன். அப்படி இருந்த என்ன 4 வருஷமா இவன் ஏமாத்திட்டான் பாட்டி. உடனே என் பக்கத்து இருப்பாதீங்க. நான் என்ன ஏமாத்தினா 4 வருஷமா? எதுக்காக கோவமா இருக்கான்னு என்னால கண்டே பிடிக்க முடியல தெரியுமா? நான் கண்டுபிடிக்கிறதுக்கே மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த பக்கம் போனாலும் கேட் போட்டு வச்சிருந்தா எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றீங்க? சரி, இப்ப எப்படி அவ பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சா? அத நான் சொல்றேன். இப்ப கூட இவன் பிரச்சனையை கண்டுபிடிக்கல பாட்டி, சரவணன் மாமா தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் கண்டுபிடிச்சதுனாலதான் இப்ப இந்த தெம்மாங்குக்கு உண்மையே தெரிய வந்திருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெம்மாங்கு இப்ப கூட உண்மையை கண்டுபிடிச்சிருக்காது. இன்னுமே என்ன பிரிஞ்சுதான் இருந்திருக்கும். கேம்ப் முடிஞ்சு நான் ஹாய் பாய்னு சொல்லிட்டு போனேன்னா எனக்கு பாய் தான் பாட்டி சொல்லியிருக்கும். சரவணன் மாமா மட்டும் இல்ல அப்படின்னா நான் என் வாழ்க்கையை தொலைச்சிருப்பேன் பாட்டி. சரவண மாமாவா? எப்படி அவன் உனக்கு மாமாவானா? சரவணன் சீனியர்னு தானடி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன புதுசா மாமாங்கிறேன்? இங்க பாருங்க பாட்டி, எல்லாத்தையும் மறந்துடுறாரு, எல்லாரையும் தூக்கி போட்டுறாரு தெரியுமா? இவரே சுயநலவாதி பாட்டி. நீங்களே சொல்லுங்களேன், சரவணனை கூப்பிட்டு வந்து இந்த வீட்டுல ஒரு புள்ளன் அவர் தானே சொன்னாரு. நீங்கள் இந்த வீட்டு பிள்ளையா தானே சரவணனை நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அஸ்வின் இவருக்கு அண்ணன், சரவணனும் அண்ணன் தம்பி முறையில தானே வராரு. அப்படி இருக்கும்போது அஸ்வின் மாமா சரவணன் மாமா அப்படிதானே பாட்டி நான் கூப்பிட முடியும்? முறை தப்பா? அவன் ஒரு கூறு கட்டவன், அவனுக்கு முறை வரையே தெரியாது, அப்படிதான் பேசுவான். நீ கரெக்டா முறையா தான் கூப்பிடுற. சரவணன் உனக்கு மாமா தான், அஸ்வின் உனக்கு மாமா தான். அப்படி சொல்லுங்க பாட்டி. சரவணன் மாமா கண்டுபிடிச்சதுனாலதான் இப்ப இந்த தெம்மாங்குக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. நான் தெம்மாங்கன்னு இவரை சொல்லலாமா? நீ சொல்லலாம், சொல்லு, அது தெம்மாங்கு தான். இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நான் நம்ப மாட்டேன்றதுக்காக உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக சரி சொன்னா நான் நம்ப மாட்டேனோ அப்படின்னு எனக்கு ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க பாட்டி. எனக்கே தெரியாம மயக்கமாக்கி எனக்கு ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க பாட்டி. மயக்கமாக்கி டெஸ்ட் எடுத்தாங்களா? ஏன் அப்படி பண்ணுச்சுங்க? அதான் பெரியத்த, நான் நம்ப மாட்டேன்ல, அதனால அப்படி சொல்லி இருக்குதுங்க. நான் தான் வசந்த் உண்மையா காதலிச்சனே, உருகி உருகி காதலிச்சனே. அப்படி இருக்கும்போது என் வசந்த் நல்லா இருக்கணும்னு தானே பெரியத்த நினைப்பேன். அதனாலதான் எல்லாரையும் என்ன நம்ப வைக்கிறதுக்காக உன் வசந்த் நீயும் நல்லா வாழணும், அதனால உனக்கு டெஸ்ட் எடுத்தாதான் நீ நம்புவேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டை கூட நான் ஒத்துக்கிட்டேன் பாட்டி. அதெல்லாம் கரெக்ட் தான், ரிப்போர்ட்டும் கரெக்டா தான் வந்தது. ஓ, அதுக்கப்புறம் தான் நீ இப்ப வசந்த் வேணும்னு சொன்னியா? ஆமா, நீங்களே சொல்லுங்க. நான் ஒன்னும் சுயநலமா வசந்த காதலிக்கலையே, நான் உணர்வு பூர்வமா தான் காதலிச்சேன், உருகி உருகி தான் காதலிச்சேன். அப்படி இருக்கும்போது என் வசந்த் கூட வாழ்ந்தா நான் நல்லபடியா வாழணும், அவனு சந்தோஷமா இருக்கணும் நான் நினைப்பல்ல பெரியத்த. அதனாலதான் அவனை வேணான்னு சொன்னேன். இப்ப எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஏன் உடம்புல எந்த பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதுக்குன்னு வேணான்னு சொல்லுவியா? இதுக்கு பேர் தான் உண்மையான காதலா? நீ என்ன விட்டு கொடுத்தா மட்டும் நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்துருவேன்னு நினைச்சியா? பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அவ சொல்றதுதான் ஒரு கேள்வி ஒரு பதில்னு நீங்க கேட்டுட்டு நிக்கிறீங்க. இங்க பாரு வசந்த், ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா தாங்க மாட்டா. புருஷன் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படிதான் என் மருமகளும் இருந்திருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ உனக்கு ஒரு பொண்டாட்டியா யோசிச்சு புருஷன் நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அவனை சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்னு நினைச்சு உன வேணான்னு சொல்லிருக்கா. இப்படி ஒரு தியாகத்தை யாராவது பண்ணுவாங்களாடா? அப்படிப்பட்டவளையாடா வேணான்ற? சொல்லுங்க, நல்லா மரமண்டையில ஏற மாதிரி சொல்லுங்க. சரி, அவ எடுத்த முடிவு கரெக்ட்னே வச்சுப்போம். அதுக்கப்புறம் நான் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தேன்ல, அந்த ரிப்போர்ட்டை நம்பிக்கிட்டு சரிடா 4 வருஷமா இதனால தான் நான் பிரிஞ்சிருந்தேன், நீ டெஸ்ட் எடுத்துட்ட, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதான், நான் இந்த மாதிரி காரணத்தினால தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி உடனே என்கிட்ட மன்னிச்சிரு வசந்த், நான் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், உன்கிட்டயாச்சும் என் பிரச்சனையை சொல்லியிருக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன், உன்கிட்டயும் சொல்லாம நான் 4 வருஷமா உனக்கு தண்டனை கொடுத்து எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வியாக்கியானம் பேசியிருக்கலாம்ல. பெரிய இவ மாதிரி ஊருக்கு போனா? அவ ஊருக்கு போனான்னு உனக்கு யார் சொன்னா? ஆமா, ஊருக்கு தான் போனா. அஜய் கூட கூப்பிட்டு இருந்தாலே பஸ் ஸ்டாப்ல விட சொல்லி. அஜய் கூப்பிட்டான், அஜய் வந்தானா? நீ தான் வேற எங்கேயும் அனுப்பியிருந்திய, அதனால அஜய்லாம் வரல. அவ ஒன்னும் ஊருக்கும் போல, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தா. அம்மா வீடா? எனக்கு தெரியாம அம்மா வீடு எங்க இருக்கு? பாருங்க பாட்டி, என்னை இப்ப கூட அம்மா அப்பா இல்லாதவன் தான் பேசுறாரு தெரியுமா? என் மனசு கஷ்டமா இருக்கு. இதோ பாருடி, இது காமெடி சீனு, சென்டிமெண்ட் சீனா மாத்த ட்ரை பண்ணாத. இந்த மாதிரிலாம் சென்டிமெண்டா பேசி என்ன திரும்ப திரும்ப முட்டாளாக்கலான்னு பார்க்காத. அம்மா வீடுனா எந்த அம்மா வீட்டுக்கு போனேன்? பாருங்க பாட்டி, சரவணன மாமான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. அருளண்ணன் தானே என் அண்ணன், அப்ப அருளண்ணன் வீடு தானே என் அம்மா வீடு. அப்படி இருக்கும்போது நான் அருளண்ணன் வீட்டுக்கு தான் போனேன். அருள் வீட்டுக்கு போனியா? ஆமா, இப்ப கூட நான் அருளண்ணன் வீட்டுல இருந்தா கிளம்பி வரேன். இந்த தாவணி பாடவெல்லாம் அன்பழகியோடது. அண்ணன் அன்பழகிக்கு எடுத்து கொடுத்ததான். நீ என் தங்கச்சி தான், நீ வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டு மருமக ஆக போறதுனால நானும் பாவட தாவணிக்கு மாறிட்டேன். நீ உண்மையாவே அருள் வீட்லயா இருந்த நைட்லாம்? ஏய், இப்ப நீ என்ன கதை சொல்ற? ஏதோ புதுசா? அவ அங்கதான் இருந்தா. இவளுக்கு தான் செவரேறி குதிக்கிறதெல்லாம் கை வந்த கலையாச்சு. அப்படி குதிச்சு வந்திருப்பா. இதுங்கெல்லாம் இன்னும் தெரியாமலே பேசுதுங்க பாரு. நைட்டு இவ மட்டும் என்ன பண்ணான்னு இவங்களுக்குலாம் தெரிஞ்சா நெஞ்சே வெடிச்சிரும். அப்படி இருக்கும்போது இவ சொல்ற எல்லா கதைக்கும் ஆமா போடுறாங்க பாரு. பாட்டி பாட்டி, நான் வந்தேன், இவனை பார்க்க ஒரு மணி நேரம் வந்தேன். உங்கள்கிட்ட கூட சொன்னல நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டுமான்னு. பர்மிஷன் கேட்டுட்டு தானே பாட்டி பேசினேன். அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டேனே. ஆமாண்டா, என்கிட்ட சொல்லிட்டு வந்துதான் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு வரேன்னு சொன்னா. 1 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவ போயிட்டா. நீ பாத்தியா? 1 மணி நேரத்துல போயிட்டேன் வசந்த். வேணும்னா நீ சொல்லு, நான் 1 மணி நேரத்துல போகாம இருந்தனா? உன் கூட இருந்தனா? எப்படி லாக் பண்ணா பாத்தியா? ஏய், உனக்கு இருக்குடி. அப்புறம் அத்தை, அந்த 1 மணி நேரத்துல நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். நீ என்னம்மா டெஸ்ட் எடுத்த? நான் டாக்டர் தானே அத்தை. நீங்க சொன்ன மாதிரி என் புருஷன் கூட நான் நல்லபடியா வாழணும்னு நான் நினைப்பல. அதனால எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். அதுக்கு தான் பாட்டி உங்கள்கிட்ட கேட்டு 1 மணி நேரம் கூட அவனை பார்க்க போனேன். இது ஏன் தப்பா? ஏய் ஏய், வாய மூடுடி போதும். நீ சொல்லுமா. அதான் பாட்டி, எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் டெஸ்ட் எடுத்தேன். அவன் டெஸ்ட் எடுத்தது 2 நாள்ல வந்துருச்சு. ஆனா நான் டெஸ்ட் எடுத்தது 1 மாசம் கழிச்சு தான் வரும். நல்லா கிளியர் ரிப்போர்ட்டா வரும் பாட்டி. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு யாரும் எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல இருக்கிற குறை காலத்துக்கும் சரியான மாதிரி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும். என் மருமகளும் டாக்டர் தானே, அவ டெஸ்ட் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவ எடுத்த ரிப்போர்ட்டும் வரட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த கல்யாண பேச்செல்லாம் பேசி முடிச்சிருவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? உனக்கு அப்படியே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீ தான் எங்க மருமக, அவ்வளவுதான் நாங்க சொல்லிட்டோம். அப்படி என்ன டெஸ்ட் எடுத்த? 30 நாள் ஆகும். 30 நாள் இல்ல பாட்டி, 40 நாள் ஆகும். மாத்தி சொல்லிட்டேன் போல. 40 நாள் ஆகும். அது என்ன டெஸ்ட்னா? ஏய் ஏய், வாய மூடு போதும். வாய மூடுன்னு சொல்லிட்டேன். டேய், எங்க மருமகளும் டாக்டர் தான். அவளும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லன்ற மாதிரி தான் படிச்ச ஆளா இருக்கா. புரியுதா? அதனால அவ டெஸ்ட் எடுத்ததுல ஒன்றும் தப்பு இருக்காது. அவ சொல்ற மாதிரி 40 நாள் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டோம். அவ இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாள்ல. என்ன டெஸ்ட் எடுத்தான்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன டெஸ்ட் வேணாலும் எடுத்துட்டு போட்டோம். அவ திருப்திக்கு அவ எடுத்தா. அதனாலதான் அவ வந்து நேத்து நைட் உன்னை பார்த்து வந்திருக்கான். மா, அவ பேசுறதெல்லாம் நம்பாதீங்கம்மா. உங்களை ஏதோ கதை சொல்லி டைவர்ட் பண்றான். அவ எந்த டைவர்ட்டும் பண்ணல. நீ உன் வாயை மூடிக்கிட்டே இரு. குறிச்ச தேதியில நிச்சயதார்த்தம், குறிச்ச தேதியில கல்யாணம். அவதான் இவ்வளவு சொல்றாளே. ஒரு பொம்பளை பிள்ளை இந்த அளவுக்கு ஒரு பையனை காதலிக்க முடியுமா? காதலிச்சிருக்கா. இதோ பாரு, இப்ப கூட நீ எடுத்து கொடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் பொய்யா இருக்குமோ? ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ட்டு அவளா வந்து அவளுக்கு ஒரு டெஸ்ட் வேற எடுத்திருக்கான். இந்த அளவுக்கு ஒரு புள்ள கஷ்டப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது அப்படின்னா உன்னை அந்த புள்ள எந்த அளவுக்கு கூட காதலிக்கும்? ஆண்டி வேணா. இதுக்கப்புறம் வேணாங்கன்னு சொன்னேன், நாங்களே உன் பல்ல உடச்சிருவோம் சொல்லிட்டேன். நானும் போன போது உனக்கு சப்போர்ட் பண்ணா ஓவரா தான் பேசுறேன். பாவண்டா அந்த புள்ள, இன்னும் எவ்வளோடா கஷ்டப்படும் உனக்காக? ஆமா, நான் ரொம்ப பாவம் தெரியுமா? ஒழுங்கா இருக்க கத்துக்க சொல்லிட்டேன். நாங்க போறோம். அந்த புள்ள வேற சோகமா இருக்கு, அதை என்னன்னு சமாதானப்படுத்து. இதோ பாருடா, இதுக்கப்புறம் என் மருமக மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேன், அப்புறம் அம்மா பொல்லாதவளாயிடுவேன். அவ சொல்றத நம்பாதீங்கம்மா. நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ பாரு தம்பி, நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா அவ சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தான் தெரியுது. ஒரு பொண்ணு அவளோட காதலை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை வாட்டிடா வாழ்க்கையில கஷ்டப்படுவா? 4 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்க. பாருடா, ஒரு பொண்ணு இதெல்லாம் ஒத்துப்பாளாட இந்த காலத்துல. என் உடம்புல குறை இருக்கு, அதனால எனக்கு அவர் வேணாம். அவரை நான் ஃபுல்ஃபில்லா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கே நான் ஒரு டெஸ்ட் கூட எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுறாடா. என்ன டெஸ்ட் எடுத்தானு உங்களுக்கு தெரியுமா? என்ன டெஸ்ட் எடுத்தான்?
ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. சரி, நீ இப்படியே தான் பேசிக்கிட்டு இப்ப நாங்க போய் கல்யாண தேதியை பார்க்குறோம். மா வேணாம்மா, அவள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டா. 4 வருஷமா அந்த புள்ள பிரச்சனை கண்டுபிடிக்காம வந்ததுக்கு நீ தான் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளு சொல்லிட்டேன். பாரு பெரிய நாய்க்கு. பூசு பைய, ஒழுங்கா மன்னிப்பு கேளு சொல்லிட்டேன். அவன் மன்னிப்பு கேட்பான். அவனை மன்னிச்சிருன்னு 4 வருஷமா உன் பிரச்சனையை கண்டுபிடிக்காம வந்தது அவன் தப்பு தான். எங்க பிள்ளைய பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிரு. அவன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். சரியாம்மா? சரிங்க பெரியத்த. ஆசாத்தி மாதிரி இருக்கா. இவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கொடைதான். ஏய், மரியாதையா வெளியில போடி போடி. மன்னிப்பு கேளு, போறேன். நான் ஏன்டி மன்னிப்பு கேட்கணும்? நீ தாண்டி மன்னிப்பு கேட்கணும். அப்படியே டைவர்ட் பண்ணிட்ட பத்தியா? அதெல்லாம் முடியாது. நீ மன்னிப்பு கேளு, நான் போறேன். என்ன போ? 4 வருஷமா ஏன்டா என்ன தவிக்க விட்டேன்? எதுக்குடா உண்மையை கண்டுபிடிக்காம இருந்தேன்? ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். அப்பதான் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்க முடியும். அதெல்லாம் சொல்ல முடியாது. என் மேல லவ் இருந்திருந்தா நீ தான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். தப்பு என் மேல தான் இப்பவும் சொல்ற, அப்படிதானே? ஆமா, தப்பு உன் மேல தான் நான் சொல்றேன். அதனால நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேளு. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. தப்பு உன் மேல தான். உருகி உருகி காதலிச்சதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த பிரச்சனை இருக்கு, இப்படிலாம் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பொம்பளை பொறுக்கின்னு எப்படி சொன்னேன்? வேற ஒரு பொண்ணு கூட எப்படி சம்மந்தப்படுத்தி பேச உனக்கு மனசு வந்தது? என்ன ரீசன் சொன்னா நீ வேலைக்கு போவியோ அந்த ரீசனை தான் என்னால் சொல்லியிருக்க முடியும். புரியுதா? அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ நான் சொல்றேன், நான் பொம்பளை பொறுக்கி தான். நான் அப்படியே இருந்துட்டு போறேன். நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ போய் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு திருப்பி வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்க? போடி வெளியில போடி. இங்க பாரு வசந்த், பொம்பளை பொறுக்கின்ற வேர்டுக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி ஒரு கேவலமான பழியை நான் போட்டப்பவே நீ யோசிச்சிருக்கணும். இவ ஏதோ பிளான் பண்ணி தான் நம்மள வேணான்னு சொல்றானே. இவ்வளவு முட்டாளா நீயா இத்தனை வருஷம் இருந்துட்டு என் மேல தப்பு சொல்றேன்? அது நான் முட்டாளா இருந்திருக்கேன், அப்படிதானே? இப்பவும் சொல்றேன், நீ தான் முட்டாளா இருந்திருக்க. நான் உன்னை முட்டாளாக்க ட்ரை பண்ணியிருக்கேன்ல. நான் எப்படி ட்ரை பண்ணன்றதை உன்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல? வானா ஸ்ரீநிதி, என்ன டென்ஷன் ஆக்கி பார்க்காத. நானும் அதே தான் வசந்த் சொல்றேன். என்ன நீ டென்ஷன் ஆக்கி பார்க்காத. கம்முன்னு இரு. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியாது, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ என்கிட்ட வந்து நான் பண்ணது தப்பு, உன்கிட்ட இதை ஷேர் பண்ணாமல் நான் இருந்திருக்க கூடாது, என் மேலே தான் தப்பு, மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கணும். கேட்கலனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த பாரு வசந்த், உன்னை நான் எப்படி உருகி உருகி காதலிச்சேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறன்னா உன்னை வேணான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கான என்ன ரீசன் நீ கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். 4 வருஷமே உனக்கு அதிக டைம் தான். 4 வருஷமா நீ கண்டுபிடிக்காம இருந்ததுக்கு நான் தான் மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்கேன். உன்னோட பாசம் அரவணைப்பு எதுவுமே கிடைக்காம நான் எவ்வளோ தவிச்சு போயிருந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ வந்து பெருசா நீ நியாயம் பேசுற. நான் மன்னிப்பு கேட்கணும்னு. நீ தான் மன்னிப்பு கேட்கணும். கல்யாணத்துக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணு. முடியாதுடி. முடியாதுன்னா நான் எப்படி டெஸ்ட் எடுத்தன்றதை எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது வரும். நைட்டு காணாம போன பூக்குடைக்கு அஜய்க்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது வரும். சொல்லு, சொன்னா உனக்கு தானே அசிங்கம். பூக்குடைய நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன்? நீ தான் போய் எடுத்துட்டு வந்த. பூக்குடை எங்க இருக்கு? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கீங்க, நீ எனக்கு என்ன தெரியும்? அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படா பூக்குடை எடுத்துட்டு வந்திருப்பேன்? நீ தான் பூக்குடை எடுத்துட்டு வந்த. லாஜிக்லாம் கரெக்ட் தான். நான் ஏதோ ஒரு நினப்பில் எடுத்துட்டு வந்தேன். ஆனா உன்னையார் அப்படிலாம் நடந்துக்க சொன்னா? நான் ஒன்றும் நடந்துக்கல. நான் கிட்ட வந்தேன், நீயா ஏதோ பண்ண, நான் கம்முன்னு இருந்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. ஆக மொத்தத்தில் நைட்டே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னனே, டெஸ்ட் ரிசல்ட் 40 நாளில் வந்துடும். போதையில எனக்கே தெரியாம என்ன நம்ப வைக்கிற மாதிரி நீ சீன் தான் கிரியேட் பண்ணியிருக்கே தவிர மற்றபடி அங்கே எது நடந்திருக்கவும் வாய்ப்பு கிடையாது. சரி, நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா வா இப்போ நடத்தி பார்ப்போம். ஏய், ஒழுங்கா வெளில போடி. வசந்த், சட்டப்பட்டு நான் கழட்ட ரெடியாக தான் இருக்க போலயே. வேணும்னா நான் கழட்டவா? ஏய் போடி. போகவா? அப்ப டெஸ்ட் இப்போ எடுக்க வேணாமா? நீ தான் தெரியாம நடந்துச்சு, தெரியாம நீ டெஸ்ட் எடுத்துட்டேன்னு சொல்றியே. தெரிஞ்சு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுப்போண்டா. போடி போடி வெளியில. நீலாம் ஒரு பொண்ணாடி. நான் பொண்ணு கிடையாது, உன் பொண்டாட்டி. பொண்டாட்டிலாம் வேலைக்கு ஆகாது. நீ மன்னிப்பு கேட்கற வரைக்கும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. மரியாதை வெளியில போடி. போகவா? போடி. ஒரு வானம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம், மேகத்தையே மாற்றி மண் சேரும் மழை போல மழையோடு விழுந்தாயேவா. பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவறிந்தா. ஆமா, சொல்லிட்டு ஏ ஒழுங்கா உண்மையை சொல்லு. நைட்டு எப்போ வந்த? என்ன நடந்துச்சு? எல்லாமே தான் நடந்துச்சு. அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை வந்துக்கிட்டு நான் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அப்படித்தானே?
பொம்பளை பிள்ளை அப்படிதானே? ஆ வேணாம் வீணா என்ன டென்ஷன் பண்ணி பார்க்காத. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சா என்ன நீ நினைப்பாங்க? தப்பா நினைக்க மாட்டாங்களா? உன் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காம எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது தப்பு தானடி. இல்ல நீ ரீசன் கண்டுபிடிக்காம இருந்தது தான் தப்பு. இப்பவும் சொல்றேன் உன் மேல தான் தப்பு. அதனால நீ மன்னிப்பு கேளு. வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. நீ வேணா உன் பிடிவாதத்தில் நில்லடி. நான் அதே மாதிரி இந்த டைம் பிடிவாதமாக தான் நிற்பேன். உன்னை எல்லா டைமும் சரி சரின்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த டைம் நான் விடுற மாதிரி இல்லை. நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் யார் தலைகீழ நின்னாலும் கல்யாணம் நடக்காதடி. ஆ அதையும் பார்ப்போம். யார் தலைகீழ நின்னாலும் கல்யாணம் நடக்காதுன்னா எவ்வளோ நாள் எடுத்துட்டு போவேன் பார்க்கலாம். நான் தான் சொன்னேன் டெஸ்ட் ரிசல்ட் 40 நாளில் வந்துருன்னு. அதனால 40 நாளில் வந்துருச்சுன்னா கட்டுற தாலியன்னு சொல்லுவாங்க. அப்போ கட்டி தானே ஆகணும். ஏன்னா குட்டி வசந்த் வயித்துல இருக்கும்போது வேற என்ன பண்ண முடியும் உன்னால? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுறேன்? எதுக்கு பண்றேன்னு சொல்லவா? என்ன சொல்ல போற? வசந்த் என்ன? ஐ லவ் யூடா. சொல்ல முடியாது. சரி நீ சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். ஐ லவ் யூ வசந்த், ஐ லவ் யூ வசந்த், ஐ லவ் யூ வசந்த். 4 வருஷமா சொல்லாம இருந்தேன். மொத்த ஐ லவ் யூ சொல்லி முடிக்கணும். ஆனா ஒழுங்காரு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நீ பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் பொண்ணு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்தே அப்படிதான் சொல்ல நம்ம காதல் இருந்துச்சு. நான் பையன் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ பொண்ணு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போவும் என் வசந்த் கிட்ட பிடிச்சது அந்த இன்னசென்ட் தான். அதுக்காக தான் இந்த ஸ்ரீநிதி பின்னாடியே சுற்றி சுற்றி வரா. நீ மாற தேவலடி சொல்லும். அப்படியே இரு. ம்ம். ஜேய் பொடி. போன்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சிருந்தா எப்படி போறது? ஏய் அதான் விட்டுட்டால வெளியில போடி. எதுக்கு நீங்க உட்காந்துருக்கேன்? வெளியில போனா சொன்னேன், நகர்ந்து போன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால நான் நகர்ந்து வந்து உட்காந்துருக்கேன். சோ கொல்றாளே, இவ்வளோ அழகா இருக்கா. பாவடை தாவணி போடுடின்னு காதலிக்கும் போது கேட்டோம். அப்பெல்லாம் போடவே இல்லை. ஆம்பளை பிள்ளை மாதிரி சுத்திட்டு கிடந்தா. இப்போ நம்ம கோவமா இருக்கோன்னு தெரிஞ்சு வேணும்னே வீக்னஸ்ல அடிக்கிறா. ஏமாந்துறாதரா வசந்த். கொஞ்ச நாளாச்சு இவகிட்ட நம்ம கோவத்தை காட்டணும். அப்பதான் இவ ஃபியூச்சர்ல ஒழுங்கா இருப்பா. இல்ல யாராவது இவளை குழப்பி விடுறாங்கன்னு கண்டிப்பா குழம்பிடுவான். படிச்சிருக்கான்னு தான் பேரு. புத்தியை யாரோ கொடுத்துருந்துருக்கான் இவ்வளோ நாள். பாரு நல்லா ஆளையும் அவளையும். ஷோ ஒருவேளை நைட்டு நடந்திருக்குமோ? நம்ம நார்மலாக இருந்தாலே இவளை இப்படி ரசிக்கிறோம். போதையில் வேற இருந்திருக்கோம். உண்மையிலே இவ சொல்ற மாதிரி நடந்திருக்குமோ? என்ன செல்லம், நம்ம நார்மலா இருக்கும்போதே இவளை இப்படி ரசிக்கிறோமே, அப்ப போதையில இருந்தோம் இவளை வேற மாதிரி ரசிச்சிருப்போம். யோசிச்சு பாக்குறியா? வாயி அடங்கவே அடங்காதுல்ல. அதெல்லாம் அடங்காது, கூடவே பிறந்தது. அது எப்படி செல்லம் திடீர்னு போகும்? என்ன? ஒன்றும் இல்லை ப்ளீஸ் உண்மையை சொல்ல. நைட்டு உண்மையாகவே அப்படி நடந்துச்சா? ம் ஆமா செல்லம், அப்படிதான் நடந்துச்சு. ரொம்ப மோசம் தெரியுமா நீ? நீ சொல்கிறது பொய்ன்னு அப்பட்டமாக தெரியுது. சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். பண்ணுவியா? ரெக்வெஸ்டா சொன்னா பண்ணுவேன். ஆர்டர் போட்டால் தான் பண்ண மாட்டேன். உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமே. அஜய் காலைல ஒரு விஷயம் தேடினானே, அதை மட்டும் அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கியா ப்ளீஸ்? சொல்லாம இருக்கேன், ஆனா அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்க வேண்டியது வருமே. லஞ்சமா? என்ன லஞ்சம்? நைட்டு நீ போதையில உனக்கே தெரியாம நிறைய பண்ண. அதெல்லாம் நான் இப்ப ரிட்டர்ன் கேட்கல. எனக்கு ஒரு கிஸ் வேணும். ஏய் பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுன. பொம்பளை பிள்ளை மாதிரி பாவாடை தாவணி போட்டால் மட்டும் பத்தாது. அதுக்கேற்ற மாதிரி அச்சம் மடம் நாணம் அப்புறம் என்ன பகிர்ப்பு அந்த மாதிரி இருக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஆனா நான் பொம்பளை பிள்ளை தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இவ்வளோ டெஸ்ட் எடுத்து கூட நீ நம்ப மாட்டேன் நான் பொம்பளை பிள்ளைன்னு. ஏன்டா என்ன இப்படி பேச வைக்கிறேன்? டீலிங்க்கு ஓகேவான்னு சொல்லு, நான் மறைக்க ட்ரை பண்றேன். இல்லைன்னா நான் கண்டிப்பா அஜயை தேடி போய் சொல்லிட்டு வருவேன். ஏய் ப்ளீஸ் டி, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னை வச்சு செஞ்சிருவானுங்கடி. இது உன் கையில தான் இருக்கு. நான் கேட்ட மாதிரி நீ ஒன்று கொடுத்த அப்படின்னா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா கண்டிப்பா சொல்லுவேன். ஏய் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப என்னாலையும் சொல்லாம இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கிறதுக்கு. சரி செல்லம், நீ டைம் எடுத்துக்கோ, நான் தரேன். டேக் யூர் ஓன் டைம். ஆனால் நைட் வரைக்கும் தான் உனக்கு டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. அப்படி இல்லைனா இன்னைக்கு நைட்டு பூ கூட எங்கன்னா அஜய் தேடுவார். அப்போ நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது வரும். நல்லா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆளை பற்றியே நல்லா பண்ணுவாளாம் தப்பு. நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஸ்ரீநிதி வந்துட்டியா? ஊருக்கு போலியா? அதுவும் ஆளே டோட்டலாக வேற மாதிரி இருக்கேன். சூப்பராக இருக்க. வாங்க அஜய் மாமா. அஜய் எப்படி உனக்கு மாமாவானா? எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இப்போதான் நான் பாட்டியும் அத்தை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் சரவணன் மாமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் உங்க அண்ணன் தம்பி கேட்டகரியில தானே வர்றாரு. அதனால அஜய் இனிமேல் எனக்கு மாமா தான். அதே மாதிரி இசையையும் அருள் அண்ணன் தங்கச்சியை ஏத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அஜய் எனக்கு மாமா தானே. என்ன அஜய், நீங்க எனக்கு மாமா தானே? ஏய் ஸ்ரீநிதி, நீ வந்ததே செம ஹாப்பியா இருக்கு. அதையும் தாண்டி இவன்கிட்ட இப்படிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பத்தியா? படுபாவி என்கிட்ட காலையிலேருந்து ஒரு வார்த்தை சொல்ல. இவனை நான் வேற ஒரு விஷயத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் பத்தியா எங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம உன்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ எப்போ வந்த, எப்படி வந்த? ஆளே வேற மாதிரி இருக்கேன். அது வேற ஒரு விஷயமா அவர் உங்களை பார்க்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் உங்களை அவாய்ட் பண்றதா இல்ல மீட் பண்றதான்றத பத்தி டிசிஷன் எடுத்துருவாரு. ஏன்னா அந்த முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். அப்படியா? அப்ப உண்மையிலே சமாதானம் ஆக்கிட்டியா?
என்ன அஜய் மாமா இப்படி பேசுறீங்க? நைட்டு நான் வந்தப்போ நீங்களாம் வேற மாதிரி இருந்ததுனால உங்களுக்குலாம் நான் வந்ததுன்னு தெரியல, நடந்ததுன்னு தெரியல. நீங்க வேணா சொல்லுங்க, உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வசந்த் மாமா கோச்சிக்காம இருந்தா போதும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி தான். ஏய் வேணாம். என்ன அவன் வேணான்றான், நீ சொல்றேன்றான். அது ஒரு கதை மாமா. நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு மாமா தானே, நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாம்ல, அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. ஸ்ரீநிதி எவ்வளவு அழகான பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுலாம் என்ன மாமான்னு கூப்பிட்டு நான் கொடுத்து வச்சிருந்துருக்கணும். நீ கூப்பிடுமா? ஏய் அவ கேரக்டர் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவ இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவா, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவா. இப்போ வந்து திடீர்னு கல்யாணங்கிறா. இவளை நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? ஒழுங்கா அவளை என்கிட்ட சாரி கேட்க சொல்லு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கல்யாணம் நடக்காது, ஒன்றும் நடக்காது, பாத்துக்கோ. பாத்தீங்களா அஜய் மாமா இப்படிதான் பேசுறாரு. நானா மாறி வந்துட்டேன்னு சொல்லி கூட இவர் ஏத்துக்க மாட்டாரு தெரியுமா? ஏன்டா அவளை கஷ்டப்படுத்துற? அவ தான் மனசு மாதிரி வந்திருக்கான்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதுவும் அவ கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டு இருக்காங்கன்றா. அப்புறம் என்னடா? முடியாது. அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன். அப்பா அஜய் மாமா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஏய் நான் தான் நைட் வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன்ல. என்னடா அவ என்னவோ சொல்றேங்கிறா, நீ ஏதோ சொல்லாதங்கிற, நைட் வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன்ற. என்ன விஷயம்டா? அது ஒரு பூ மேட்ரு மாமா. பத்தியா பூ ஒன்னே தான் ஞாபகம் வருது. டேய் வாடா, அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். போங்க போங்க, நல்லா பேசுங்க. நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா நைட் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் அந்த விஷயத்தை கிளியர் பண்றேன். நாங்க என்ன விஷயம் பேச போறோம் உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி நீ கிளியர் பண்ணுவ? அது நான் கிளியர் பண்ணுவேன். நீங்க வசந்த் மாமா கிட்ட என்னன்னு கேட்டுக்கோங்க. நான் கிளியர் பண்ணுமா இல்ல அவரே கிளியர் பண்றாரான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. புரியல. புரியும். நீங்க வசந்த் மாமா கிட்ட பேசுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும்.